ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் 1820 1910 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம். இவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நர்ஸ். அதில் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அளப்பரியதுன்னு சொல்லலாமா. நர்ஸ் பணியில் இவங்களுடைய அர்ப்பணிப்பு பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. நாள் முழுக்க சொன்னாலும் கூட இவங்களுடைய சேவையை சொல்லி மாளாதான். இவங்களுடைய அதாவது இந்த செவிலியர் தொழிலுக்கே புது அர்த்தத்தை இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. நடந்து முடிந்த கிரிமியன் போரில் அந்த காலகட்டத்தில் பலமாக காயமடைஞ்சு சேதாரமாகி போன பல பேரையும் போர்படை சிப்பாய்களையும் இவங்க தான் காப்பாற்றியிருக்காங்க. இரவு பகல்னு பார்க்காம செவிலியராக சேவை செஞ்சுருக்காங்க. தேசத்துக்காக உழைச்ச இராணுவத்துக்காக இவங்க பல நாள் உறக்கத்தையே தொலைச்சாங்களாம். போர்க்களத்தில் நைட்டிங்கேலுடைய நாடி நரம்பு எலும்பு தோல் சதைன்னு சொல்லிட்டு ஐம்புலன்களும் ஓய்வுக்காக ஏங்குன அப்பையும் கூட தன்னலமே பாராம சுயநலமே இல்லாம தூக்கத்தை தொலைச்ச கலைத்த விழிகளோட போராடி நம்ம தேசத்து ராணுவ வீரர்களை காப்பாத்தியே தீரணும் அப்படிங்கிற சபதத்தோட காப்பாத்தினாங்களாம். பல உயிரையும் இவங்க காப்பாத்தியிருக்காங்க இவங்க கையால. இவங்க தனது உயிரையும் துச்சமென மதித்து தேச நலனுக்காக சிதைஞ்சு போன பல உடல்களையும் தன்னுடைய செவிலியர் சேவையால உயிரூட்டி இருக்காங்க. செவிலியர் சேவையில இவங்க ஒரு மைல்கல். மற்ற செவிலியர்களுடைய பார்வையில இவங்க ஒரு முன்னுதாரணம். நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில் மட்டும் இல்ல, இது கடைக்கோடி மக்களுக்கான சேவை அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் அந்த சேவை மனப்பான்மை வரும், அந்த சுயநலம் இல்லாத தன்மை வரும். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நச்சுன்னு இவங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணம் இவங்களுடைய தன்னலம் பாராத அந்த தன்மைதான்.